இந்த மாதிரி தான் போர் போடுவாங்களாம். வாங்க போய் பார்ப்போம். இந்த மாதிரி தான் போடுவாங்களாம். அங்கே செங்கல் வச்சுட்டு இந்த கம்பை இது பண்ணி அந்த கட்டையை வச்சு அதை டைட் பண்ணிடுறாங்க. இதை வச்சு தோன்றுறாங்க. எதுக்கா இருக்கும்? ஓ ஆமாம், அந்த பைப்பை வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் திருப்பி குத்தி குத்தி வெளியே எடுக்கிறாங்க. சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் இப்படி தான் எடுப்பாங்க போல. பெட்ரோல் எடுத்து பெட்ரோலை ஊற்றுறாங்க. இந்த இடத்துல தான் கடைசியாக அந்த பைப்பை எடுத்தது. இதோ இந்த இடத்துல தான் அந்த செங்கலை வச்சு அந்த பைப்பை மூடி இருக்காங்க. இதோ பாருங்க, இங்கே தான். இதுதான் அந்த பைப்பு, அங்கேருந்து எடுத்த பைப்பு. இதோ ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்தப்ப இந்த பைப்பை தான் எடுத்துட்டு இருந்தாங்க வெளியே. லைக் ப்ளீஸ். பெட்ரோலை ஊற்றி அந்த இதை தீ பொருதி அந்த பைப்பை இலக்கி இன்னொரு பைப்பை அதோட செட் பண்ணுவாங்க. நீ கொஞ்ச நேரத்தில் கொளுத்திடுவாங்க. பார்ப்போம் வாங்க. உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்குறேன். இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் அந்த கட்டையை கலட்டுறாங்க. கலட்டிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் துடைக்கிறாங்க. ஒரு கிளாத் வச்சு துடைக்கிறாங்க. அப்புறம் இப்போ தொடச்சிட்டாங்க. இனி தீ பொருதுவாங்க. இதோ பைப்புக்குள்ள பாருங்க. இது உள்ள இருட்டா இருக்கிறதுனால தான் தெரியல. நம்மளுக்கு அதிகமாக ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம உள்ள பைப்புக்குள்ள போருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு வீடியோ எடுத்து போட்டுருவோம். அவங்க தோத்தி பொறுத்த போறாங்க. அவர் வேலையில மும்மரமா இல்ல, காலில் ஃபோன் பேசுறதுல தான் மும்மரமா இருக்கிறாரு. தீப்பொதியாச்சு. அதை உள்ளெல்லாம் இலக்கிட்டு அப்படியே வெளியே இலக்குவாங்க. நீங்க பாருங்க. நான் உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்களே பாருங்க. भैया क्या मैजिक? ये भी इसकी सॉकेट मांगूंगा। हाँ? इसके अंदर पाइप डालूंगा, ये पाइप तोड़ा हुआ है। இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தீ பட்டோடனே அது விரிஞ்சு பெருசாயிரும், அந்த பைப் உள்ள போற அளவு சைஸ் வந்துடும் அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த உள்ளேயும் தீ எரியுது பாருங்களேன். நான் கேமரா தீயில பட்டுருமோன்னு சொல்லி பயந்துட்டு தான் தூரமா வச்சு எடுத்தேன். ரப்பர் மாதிரி ஆயிடுச்சா? இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்க போர் போடுறதுக்கே வந்திருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இவங்க 2 பேர் மட்டும்தான் இங்க போர் போடுறதுக்கானே வந்திருக்காங்க. நம்ம ஊர்லலாம் எத்தனை பேர் வருவாங்களோ. அதில் மிஷின் எல்லாம் வரும். இவங்க கைட்டியே இங்கே போர் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மண்ணுக்கு அடியில் பாறையே இருக்காதாம்மா. நம்ம ஊர்லலாம் அபவுட் ஒரு மினிமம் ஒரு 400 மீட்டருக்குள்ளே தான் தண்ணியே வரும். இங்கெல்லாம் கைட்டே போடுற அளவுக்கு தண்ணி இருக்குது. அதே இது மேக்சிமம் வைங்களேன், நம்ம ஊரில் 600 ஃபீட் அடியில் போகும். மன்னிக்கவும், நான் மீட்டர்னு தப்பாக சொல்லிட்டேன்.
நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி அந்த பைப்பை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். தண்ணி தடவுறாங்க. குத்தி எடுப்பாங்க பாரு. இப்ப இந்த இது இருக்குல்ல, போன தடவை லாஸ்டா கூட தண்ணி எடுத்தாங்கல்ல அந்த பைப்பை ஒட்டாம, அதை வச்சு இப்ப இதுல தண்ணி எடுப்பாங்க. பாருங்க, நீங்க வேணா பாருங்க. நான் தண்ணி ஊத்துறத காமிப்பேன். அங்கனுக்குள்ளதான் தண்ணி ஊத்திருந்தாங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க பாருங்க. பாருங்க, இதோ தண்ணி தான் எடுத்துட்டு இருக்காங்க உள்ள இருந்து. அதுக்கு நீ எப்பயுமே இப்படி எடுக்க மாட்டாங்க, உள்ள மோட்டர் செட் பண்ணிடுவாங்க, அந்த மோட்டர் தான் எடுக்கும். இது சும்மா ஒரு இன்ஃபோ தான், பார்த்துக்கங்க. என் தம்பியை பாருங்க, மூஞ்சை எப்படி வச்சிட்டு இருக்கானு. இந்த ஊத்துறாங்க பாருங்க, அந்த தண்ணியை உள்ள இருந்து எடுத்துட்டு ஊத்துறாங்க. அந்த கையை வச்சு அந்த தண்ணியில இருந்து மண் வருதா இல்லையான்னு பாக்குறாங்க. மண் வந்தா அதை நல்லா தெளிய விடுவாங்க. இந்த பைப்பு தான் உள்ள, இந்த பைப்புக்குள்ள இருந்து தண்ணி எடுத்தது. தண்ணியை போய் இப்படி சாச்சு விட்டு மேலே திருப்பி உள்ள விட போறாங்க. அந்த பைப்பை விட்டு தண்ணி எடுப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை. ஸோ நீங்களே பாருங்க. இல்லைன்னா ஒரு சில பேர் கூட நினைப்பாங்க, யாரா அவன் எப்போ பார்த்தாலும் தொண்ணன்னு பேசிகிட்டே இருக்கான்னு நினைப்பாங்க. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீங்கள் பாருங்கள், வீடியோ இன்ட்ரோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த கேப்பில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு கூட பாருங்கள். ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாவாத்தி, ஏன் உசுர ஓ உசுர தார கை மாத்தி அடியாத்தி. இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுன ரீலு, இனிமே நான் ஆளு அடியாத்தி. இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுன ரீலு, இனிமே நான் ஆளு.
மனசார உன்னோட பேனானே கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோர்க்கணும் ஜோடி சேர்ந்து லவ்வசாக ஊர சுத்தணும் பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் கெட்டி மேளம் எங்கும் கேட்கணும் அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழு அடியாத்தி இது என்ன ஃபீலு ஒன்னால நான் ஃபீலு பிடிக்காம ஓட்டு நெறியில இனிமே நான் வாழு ஒருதல காதல தந்து இந்த தருதல மனசுக்குள் வந்து வெல்கம் டு our சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ரேட்டிங் 5க்கு எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அட் ஃபர்ஸ்ட் கேன் ஐ டெல் த கண்டென்ட். ஹரியானாவில் வந்து இந்த மாதிரி தான் போர் போடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு போர் போடலை. இருந்த போரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த போரை வந்து எடுக்கிறதுக்காண்டி 2 கட்டையை வச்சு அந்த பைப்பை டைட் பண்ணி அது செங்கலை வச்சு அந்த இன்னொரு கட்டையை உள்ளே விட்டு அந்த கட்டையை பேலன்ஸாக நிற்கிற வைக்கிறதுக்கு செங்கலை வச்சுருக்காங்க. அந்த செங்கலை வச்சு இது பண்ணிவிட்டு இந்த கட்டையை லூஸ் பண்ணி அப்படியே மேலே ஏற்றிட்டு திருப்பி டைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அது லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கட்டையை டைட் பண்ணும்போது அந்த பைப்பை அந்த கட்டை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். அப்புறம் அந்த கம்பை வச்சு அதை நெப்பும்போது நம்ம அந்த கட்டையோடு சேர்ந்து அந்த பைப்பும் மேலே வரும். அந்த பைப்பு மேலே வர வர கட்டையை லூஸ் பண்ணி அந்த லெவலுக்கு கொண்டு வந்தோடனே அந்த செங்கலை அதே அந்த கட்டை ஹைட்டுக்கு வச்சு இந்த கம்பு இருக்கே அந்த கம்பை அந்த செங்கலும் அந்த கட்டைக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப்பில் வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே வச்சுட்டாங்க. காய்ஸ், இங்கனக்குள்ளே தான் போர் போட போகிறாங்க. ஆனால் இங்கனக்குள்ளே எந்த இடம்னு எனக்கு கரெக்டாக தெரியலை. இந்த சரௌண்டிங்குள்ளே தான் இங்கனக்குள்ளேயே போடுறாங்க. ஆனால் அது மட்டும் உறுதி. இப்போ இந்த பைப்பை கொஞ்சம் ஹைட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி அதே மாதிரி செங்கலை வச்சு லெவல் பண்ணி மேலே தூக்குறாங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் தூரம் பாருங்கள். நான் சைலண்ட் ஆகிட்டேன். वीडियो बनानी है ना, हम बोरिंग करेंगे यहाँ मोटर। हाँ, खड़े जब तक वो ज्वाइंट नहीं निकलते तब तक ताकत लगती है, उसके बाद नहीं लगती ना। ज्वाइंट 20 फुट का होगा, देखो क्या फुट है। चल बेटा किशन पाल, शाबाश शाबाश बेटा किशन पाल, एक ही डर लगा भाई, ठीक लगाई थी இந்த இடத்துல இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு நிற்கிறாரு. இவர் கூட சேர்ந்து இப்போ நானும் தூக்குவேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த சைடு நான் கிராஸ் ஆகி போவேன் பாருங்கள். இந்த கிராஸ் ஆகி போயிட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கை நானும் இன்னொரு அந்த அங்குளும் தான் சேர்ந்து தூக்குறோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு மேலே ஏறுறத பார்க்கலாம். அந்த இதை வளைச்சி கம்பே வளைஞ்சிருச்சுப்பா. என்ன கஷ்டமாக இருந்துச்சு வளைக்கிறது. நான் வீடியோ எடுக்காமல் இருக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. அந்த சைடு போய் நின்றா என்ன சுகம். சே, உள்ளே பார்க்குறேன், என்ன இருக்குன்னே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப ஆழம்ப்பா. திருவுறாங்க, அந்த பைப் வராததுனால திருவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இப்போ இவர் இழுத்துட்டு போகிறாருல அந்த கம்பி, இதை வச்சு தான் அந்த பைப்பை அவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்க. அந்த பைப்பை இன்னும் கொஞ்சம் இந்த இதை வச்சு தோண்டி எடுப்பாங்க. இதோ தோன்றாங்க பாருங்க, இப்படிதான் குத்தி தோன்றாங்க. தோண்டி அந்த மண்ணெல்லாம் அந்த ஓட்டை வழியாக வந்துடும். அப்புறம் அந்த மண்ணை எடுத்து வெளியே கொட்டிடுறாங்க. ஏப்பா, எனக்கு தான்ப்பா வாய் வலிக்குது. என்னைய கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக விடுங்க.
ईट है अरे इन्ने मट दो साला इन्ने मट दो ठीक है जा पानी कम पड़ जाएगा ओ भाई कंजा वाला ईट है वो மாதிரி அந்த இடத்துல தோண்டி அதே வெப்பனை வச்சு அங்கே தோண்டி இப்போ அந்த பைப்பை உள்ளே இறக்கிட்டாங்க. இப்போ ஒரு அயன் பைப்பை உள்ளே விட்டு தண்ணியை அது வழியாக எடுக்கிறாங்க. फोन दूर रखिए इसने फोन चल जाओगा तेरी இப்போ அந்த கயர் கட்டின பைப்பை வெளியே இழுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் அந்த பைப்லேருந்து தண்ணி வரும். நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அங்கே இதுதான் அந்த அயன் பைப்பு. இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. நான் வீடியோ காமிக்கிறேன். இதுலேருந்து தண்ணி எப்படி வருதுன்னு அந்த அங்கிள்கிட்ட கேட்டால், போர்லேருந்து தண்ணி வருதுன்னு காமெடி பண்ணுறாரு. உள்ளே எப்படி வந்துச்சின்னு கேட்டால், உள்ளே ஒரு இரும்பு ராடு இருக்கான். இன்னி கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். அந்த இரும்பு தண்ணி பட்டோடனே நம்ம கையை நம்ம கண்ட்ரோலில் இருக்காது ஒரு சில நேரத்துக்கு. அந்த மாதிரி அந்த இரும்பை அந்த தண்ணியே பூட்ட வச்சிரும். அந்த அடியில் தான் அந்த இரும்பு இருக்குது. அந்த தண்ணியே அதை பூட்ட வச்சிரும். அப்புறம் மேலே இருக்கிற வழியாக தண்ணி போய் அந்த இதை வெளியே கொண்டு வரும். कनाडा भाषा जानता है कनाडा नहीं तेलुगु जानता पहले तमिल जानता. तमिल ऐसे उसी को तेलुगु कहा जाता तमिल इंग्लिश यानी हिंदी इंग्लिश தெரியாது. हिंदी नहीं आती हिंदी थोड़ा थोड़ा आती. हिंदी सिखा देंगे हम हिंदी वहाँ स्कूल में पढ़ाते पढ़ाते स्कूल हिंदी हाँ पढ़ाते हैं हिंदी पढ़ाती. और पंजाब जाने के लिए आ रहे हैदराबाद. इसके नीचे माटी मट्टी वो पड़ गई हाँ इधर आ जाओ रेगिस्तान ऊपर क्या है? नहीं आएगी भाई अभी ऊपर कुछ ना पत्ता पत्ता कैसे पानी आ रहा है? पानी जमीन से आ रही है नहीं, अंदर कैसे पानी आ रहा है? अंदर पानी आता है ये होल है ना, हाँ फिर कैसे आया? हॉल फिर बंद हुए हैं नेम हाँ बंद हो गए. सिद्धार्थ कैसे? सिद्धार्थ मिट्टी. सिद्धू हाँ अरे माय सन नेम हाँ सिद्धार्थ चैल அவங்க மகன் பேரும் சித்தார்த்தா. तेरा नाम क्या है कॉलेज ने सिद्धार्थ सिद्धार्थ रहमान खान सिद्धार्थ रहमान खान. उधर आ जाएगा सी मैजिक आई मैजिक பாரு தீ எரியும் அதுல. सी क्या डीजल पेट्रोल पेट्रोल और डीजल
सीसल नहीं पेट्रोल। அங்கே நம்ம லாஸ்ட்டாக தோண்டின இடத்த போய் பார்ப்போம். இதுதான் அங்கே தோண்டின இடம். இதை செங்கலை வச்சு மூடியிருக்காங்க. இந்த பாருங்க, இதுதான் லாஸ்ட்டாக தோண்டின இடம். இதைத்தான் செங்கலை வச்சு மூடியிருக்காங்க. அப்புறம் இதுதான் அந்த தோண்டின இடத்துலேருந்து எடுத்த பைப்பு. நான் பைப்புக்குள்ளே காட்டுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்கப்பா. ये जब बोरिंग लग जाएगा जब उसको फोन करना। आड़े पड़े साला हाँ अरे पड़ा है इसको टीटी குடிக்க சொல்கிறாங்கடா. 28 ना टाइम वाटा थोड़ी को संगला 30 ना टाले बे हटा हटा बोतल आ रहा है आ रहा बोतल अच्छा हाँ जी यार इसके कीड़ा काटते हाँ राम राम चाचा हेलो हेलो इस पर ना कर रही फोन टूट जाएगा फोन पड़ जाओगा फिर फोन बाहर ना आओगा नहीं की कान में सुनने वाला जानता मैं टाइटली कान में सुनने वाला हेलो। जानता ब्लूटूथ हाँ चाचा क्या बोल रहा है? ब्लूटूथ हाँ इसमें पड़ गई थी मारो तकता है आ तो लिया माँ बहु तल्ले गिटवा न गांव मनु लाले मेरा 1 घंटे का काम आड़े बहु नर तला है 1 घंटे का काम है मोटर माटर गिर का फिर आऊंगा मैं काम में ठीक है பொறுத்திருந்து பாரு. நத்திம்பே நீ பாரு. भैया क्या मैजिक? ये भी इसकी सॉकेट बनाऊंगा मैं हाँ इसके अंदर पाइप डालूंगा ये पाइप चौड़ा हो जाएगा समझ में आई बात हाँ क्या थोड़ी पीछे रहे ये इसमें बबकारा मारेगी இடாடா டக்குன்னு இதாகும்னு சொல்கிறாங்க. खाना खा ली நைக்காலி फिर कब क्या खाओगे बना भाई खाने में खाने में चावल. चावल और वो डोसा चावल नहीं। सांबर इडली हाँ सांबार. सांबर இந்த பாரு ரப்பர் மாதிரி ஆயிடுச்சா? इसी को ठूंस डालिए ऐसे नहीं डूबते हैं इन उसका भी काट लेंगे ऊपर में घूमता चोट मार देते हैं तेरे इधर कितने किलो चावल वाला मिलता 60 60 क्या? 60 वाला चावल खावे हाँ उधर चावल है सस्ता उल्टा वाले डाला वन टू थ्री आराम से अब डाला थोड़ा बस बहुत सही यार है हो गया हो गया. पहले தண்ணி ஊத்துவாங்க. गरम தொடக்கூடாது சுடும். இப்போ பாரு புகை வருது. चला बक्की डाला 1 2 तीन बनना அதுல இருந்து குத்தி எடுப்பாங்க பாரு. अरे हिंदी बोल ले हिंदी समझ में आ जाएगी ना बोल मारा गए आराम से इसका पापा तो हिंदी जानता हो
मैं बुलाया था, हम वहाँ खेलो थे ना। वो इधर। हाँ ठीक है। मार दिया ये। एक घंटा में मोटर चलती, हाँ 1 घंटा मोटर चलती इसमें। हाँ ठीक। ஒரு மணி நேரம் கழிச்சு चल साइड हो जा। ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து மோட்ரு போட்டு பார்ப்பாங்க தண்ணி மண்டியாக வருதா எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக மண்டியாக தான் வரும். மோட்ரு இருக்கும். मट्टी में मट्टी गिर दी था ना। इल्ला मतलब क्या होता? माँ को क्या बोलते तुम? இல்லை हाँ इल्ला। नहीं। इल्ला। हाँ नहीं नहीं। माँ ने क्या कहा? अम्मा हाँ अम्मा मम्मा। मम्मा बोलते। मम्मा बोलता है इधर। क्या पापा ने? அப்பா அண்ணன் தம்பி। अन्ना किसे बोलते? अन्ना हाँ ब्रदर। भाई को बोलता है ना, हाँ छोटा या बड़ा? बड्डा को। बड़ा। छोटे को? छोटे को तंबी। तुम ये मेरा तंबी। इसका अन्ना। अच्छा रे। तेरे को मैं खाने पीने का लाऊं? नहीं? समोसे वगैरह खाया करो। समझ नहीं आ रहा है बोल रहा है। इसको बता तू। हवा मालिक हवा एक बार ऊपर। हाँ बड़े। कब जाओगे फिर? हाँ तुम जाओगे कब? हाँ जून 1। 1 जून। हाँ 1 जून। तो वहाँ तुम उसके पास रहते होगे, दादाजी के पास? नहीं मामा का बस। मम्मा के पास? उधर मामा दादा दीदी 3। मम्मा या तेरी मम्मी? हाँ तेरा मम्मी तेरी मम्मी? मेरा मामा। तो पापा यहाँ अकेले? हाँ यहाँ। पापा यहाँ काम करती। क्या काम है? हाँ वो SGRF फैशनस है ना, हाँ उधर HOD। HOD। इधर टाइट नहीं की। इल्ला। वो क्या गाली ये देता है उसका जो। अरे ठीक है यार, जिंदगी कट रही है, अपने बच्चे खुश हैं, हमेशा दूसरों की ஏன்டா அப்படி இருக்க? இந்த ஊர்ல காரே இருக்குது. वो इधर। हाँ ठीक है। मार दिया ये। एक घंटा में मोटर चलती, हाँ 1 घंटा मोटर चलती इसमें। हाँ ठीक। ஒரு மணி நேரம் கழிச்சு। चल साइड हो जा। ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து மோட்ரு போட்டு பார்ப்பாங்க தண்ணி மண்டியாக வருதா எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக மண்டியாக தான் வரும். மோட்ரு இருக்கும். मट्टी में मट्टी गिर दी था ना। इल्ला मतलब क्या होता? माँ को क्या बोलते तुम? இல்லை हाँ इल्ला। नहीं। इल्ला। हाँ नहीं नहीं। माँ ने क्या कहा? अम्मा हाँ अम्मा मम्मा। मम्मा बोलते। मम्मा बोलता है इधर। क्या पापा ने? அப்பா
अन्ना किसे बोलते हैं? अन्ना हाँ ब्रदर। भाई को बोलता है ना, हाँ छोटा या बड़ा? बड्डा को। बड़ा। छोटे को? छोटे को तंबी। ये मेरा तंबी। इसका अन्ना। अच्छा रे। फिर कोई मैं खाने पीने का लाऊं? नहीं, समोसे वगैरह खाया करो। समझ नहीं आ रहा है, बोल रहा है। इसको बताता हूँ। हाँ मालिक, हवा एक बार ऊपर। हाँ बड़े। कब जाओगे फिर? हाँ तुम जाओगे कब? हाँ जून 1। 1 जून। हाँ 1 जून। तो वहाँ तुम उसके पास रहते होगे, दादाजी के पास? नहीं, मामा का बस। मम्मा के पास? उधर मामा दादा दीदी 3। मम्मा या तेरी मम्मी? हाँ तेरा मम्मी। तेरी मम्मी? मेरा मामा। तो पापा यहाँ अकेले? हाँ यहाँ। पापा यहाँ काम करते। क्या काम है? हाँ वो SGRF से ना। हाँ। उधर HOD। इधर टाइट नहीं की। इल्ला वो गाली ये देता है उसका जो। अरे ठीक है यार, जिंदगी कट रही है, अपने बच्चे खुश हैं, हमेशा दूसरों की हाथ निकाल दो अंकल। डांट ठोको। கடைசியாக மோட்ருலாம் ஃபிட் பண்ணிட்டாங்க. இங்கனக்குள்ளே தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. தோ அங்கே தண்ணி ஒழுகக்கூடாதுன்னு கட்டையை வச்சு அடைச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த கட்டையை எடுத்துகிட்டு அங்கனக்குள்ளே ஹோஸ் பைப் மாட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். தோ அந்த கட்டையை எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த மோட்ரு போடையில் தண்ணி வந்துருச்சு பாருங்கள். மோட்ரு உள்ளே ஃபிட் பண்ணியிருக்காங்க, அதை லேட்டராக காமிக்கிறேன். ला केस का उपाय। बंद करो भाई, बंद करो, बंद करो, चला फिर। बंद कर दे, तार हटा दे, तार काट दे। आइए। இந்த கிளிப்பில் தான் மோட்டரை வெளியே எடுக்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மோட்ரு எடுத்த உடனே நான் மீட் பண்ணுறேன்.
டீட்டாச் பண்ண மோட்டரை மறுபடியும் அட்டாச் பண்ணுறாங்க. மோட்ரு உள்ள இறக்கி போட்டாங்க. அப்போ போட்டாங்க. வண்டியை அனுப்பிச்சு தண்ணி இதர் இங்கே ஒரு ஓட்டை. இப்போ மோட்ரு போடுவாங்க பாரு. வாடா இங்கே வா. அது பிடுங்கிருமா? அது பிடுங்காது. பைப்பில் தான்டா தண்ணி வரும். இப்போ பாரு அவங்க போடையில பாரு. இங்கே வா. தண்ணி எவ்வளோ தெரிக்காது. இப்படி நேராக திரும்பவும் பாரு. வரேன். क्यों बंद कर दिया? போர் போட்டதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாருங்கள், அந்த கட்டை அடைச்சிருக்கிறதுனால தண்ணி நல்லா வரலை. இல்லைன்னா தண்ணி நல்லா வந்திருக்கும். அந்த கட்டையை எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த ஃபைனல் அவுட்புட்டை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேட்டிங்கும் மறக்காமல் கொடுத்துருங்கப்பா. 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆனில் போட்டுக்கோங்க. பாய். पानी बनावेगा, धीरे धीरे बनावेगा पानी। इसकी रोल छोटा है। अच्छा, रोल मंगाओ। ये रोल नहीं चलेगा इसमें। इसकी समस्या उस्ताद आइए क्या हो गया? தண்டா மோட்ரு சட்டை உள்ள இறக்கி போட்டாங்க. அப்போ போட்டாங்க. வண்டியை அனுப்பிச்சு தண்ணி
ஓட்டை अरे मैं तो आलिया कहीं दे रहा हूँ साढ़े 7 बजे साथ भी पाँच गया था இப்போ மோட்ரு போடுவாங்க பாரு. अरे मोटर डाल दिया पानी வாடா இங்கே வா. मोटर है सामने वाली ये அது பிடுங்கிருமா? அது பிடுங்காது. பைப்பில் தான்டா தண்ணி வரும். இப்போ பாரு அவங்க போடையில் பாரு. இங்கே வா. தண்ணி எவ்வளோ தெரிக்காது. இப்படி நேராக திரும்பவும் பாரு. வரேன். क्यों बंद कर दिया? क्यों? क्या बात होगी उस्ताद? கரெக்டாக அப்பா ரயில போட்டு விட போகிறாரு. ஏய் தள்ளிப்போ தள்ளிப்போ தள்ளிப்போ. இப்போ பாரு. पानी बनावेगा, धीरे धीरे बनावेगा पानी। इसकी रोल छोटा है। 28 फुट जा रही है ये 42 फुट अच्छा ये रोल मंगाओ। ये रोल नहीं चलेगा इसमें। इसकी समस्या उस्ताद